ஏய் உங்க அப்பா இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, நான் பாத்துக்கிறேன். தம்பி, திவ்யா சொன்னாலும் நான் வரேன்னு சொன்னாங்க மாமா. இதான் நம்ம கடையா? ஆமாம்மா. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓடுது? ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிக்கிறோம்மா. இந்த கடையில 2000 ரூபாய்க்கு ஓடுது? வேற எதுவும் பண்றீங்களா? ஐயோ நீங்க வேற. ஒழுக்கத்தை மட்டும்தான் எங்க அப்பா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு, வேற எதுவுமே இந்த கடைக்குள்ள விற்கலாமா? அண்ணே மாமா கஸ்டமர். தம்பி என்ன வேணும்? ஹான்ஸ் கொடுண்ணே. ஹான்ஸா? ஹான்ஸா? அண்ணே என்னண்ணே டெய்லி உங்க கடையில தானே வாங்கிக்கிறீங்க? ஏய் நான் எப்படா அதெல்லாம் விட்டேன், போட முத. மாமா அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். யா டெய்லி உங்க கடையில தான் வாங்கிக்க, போய் சொல்றாயா? மாமா நம்ம கடையில அதெல்லாம் விக்கிறது இல்ல மாமா, அவன் ஏதோ விளையாடிட்டு இருக்கான். டேய் நான் எப்படா விட்டேன்? இப்பெல்லாம் தெரியுது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் எப்படி சம்பாதிச்சிட்டு இருக்கேன்னு. இந்த வேலையா பாத்துக்கிட்டு திர்ற? இந்த லட்சணத்துல உனக்கு இன்ஸ்பெக்டர் பொண்ணு வேற கேக்குது. இங்க பாரு, உன் நேரத்துக்கு பொண்ணோட அப்பா நான் வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டரா வந்தேன்னு வச்சுக்க, தோலை உரிச்சு மங்களம் பாடி விட்டுருவேன். எரும மாட்டேன் நாயே. இன்னொரு தடவை இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு பொண்ணு தேர்றேன் மயிர தேர்றேன் கேட்டா உன்னை பார்த்தேன் அறுத்துருவேன். அறுத்து நாயே. மாமா ஒழுக்கம் விழுப்பம் மட்டும்தான் என் கடையில விற்கப்படுது மாமா. ஏய் வாடா. நான் எப்போ உன்ட்ட ஹான்ஸ் விட்டேன்? அண்ணே எப்பயுமே உங்ககிட்ட தானே வாங்குவேன், அது எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருண்ணே, இந்த இருக்கு பாருண்ணே. இதுவா? ஹான்ஸ் என்னன்னு சொன்ன? ஹான்ஸ் 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 ஹான்ஸ். சட்ட ரீதியாக எந்த தவறும் செய்யவில்லை. நான் தான் சாமி.